நண்பர்கள் அனைவருக்கும் கிரீன் டிக் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீபாத முனீஸ்வர பகவான். இந்த கோயிலானது சேலத்திலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உத்தம சோழபுரம் என்ற ஊரில் தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் பைபாஸ் ஒட்டியே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் ஏற்கனவே இங்கே பழைய கோயில் இருந்தது, எடுத்துகிட்டு இப்போ புதுசாக இப்போ தான் குடமுழுக்கு பண்ணி 6 மாதம் ஆகுது. இந்த கோயில் பற்றிய வரலாறு தகவலை அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே. ஸ்ரீ பாதமுனியப்பன் திருக்கோயில், உத்தம சோழபுரம், சேலம் 10. கோயிலில் வந்த உடனே இடப்பக்கம் 2 அழகிய சிலை, குதிரை சிலை அழகு. இன்றைக்கு மார்கழி அமாவாசை, நல்லா கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. பூசையும் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்குங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல உத்தம சோழபுரத்தை தாண்டி புலைமேட்டுல இருக்கு. இந்த அமாவாசைனா கோயில்ல பூஜை நடக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே வேண்டுதல் வைக்கலாம், செய்யலாம். பழமையான கோயில், ஒரு 150 வருஷம் இருக்கிற கோயில். 13 வருஷம் முன்னாடி ரோட்டுக்காக எடுத்துட்டாங்க, இப்ப திருப்பி புதுப்பிச்சிருக்காங்க. ஒரு 6 மாசம் ஆகுது. வந்து வேண்டுதல் வைங்க, சிறப்பா இருக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த பதியெல்லாம் இங்க கிணறு பின்னாடி இருக்கு, அது பின்னாடியே எல்லாமே உள்ள போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தை மாசம் கருநாள் அன்னைக்கு எல்லாமே வேண்டுதல் நிறைவேற்றுவோம். எல்லாம் இங்க வேண்டுதல் என்னென்ன வைப்பாங்க? ஆடு, கோழி. விசுவாசம் தான் இருக்கு. இப்ப நிலம் வாங்கியிருக்காங்க அங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு. வேணும்னா இன்னும் நல்லா அங்க இங்க வெட்டிட்டு அங்க போய் சமைச்சு சாப்பிடுவோம். அது 1 ஏக்கர். திருச்செங்கோட்டுல இருந்து வருவாங்க, பஸ், லாரி எல்லாமே பூஜை பண்ணிட்டு இப்படி போவாங்க. அதான் அந்த பக்கம் வெண்ணங்குடி முடியும் மாதிரி இது. அதே மாதிரி தான் வெண்ணங்குடி முடியும் மாதிரி எங்க தொடங்குறதா இருந்தாலும் இங்க ஒரு பூஜை போட்டு தொடங்குவாங்க. கோயம்புத்தூர் ரோட்ல பாதம் முனியப்பன். அந்த பெங்களூர் ரோட்ல வெண்ணங்குடி முடிப்பண்ண, கோயம்புத்தூருக்கு வந்து பாதம் முனியப்பன். இது வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, தொடங்கினாலும் சரி, இங்க பூஜை போட வருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வன்ட்டு இங்க எல்லாரும் மக்களாலையும் சொல்லப்படுது. பாருங்க, அவ்வளோ அழகா குதிரை, நெஜ குதிரை மாதிரியே இருக்குங்க. எந்த கெடுதல் நமக்கு யாரு நினைச்சாலும் இவர்கிட்ட வந்து முறையிட்டா அதில் தீர்த்து வைப்பார். திரு பாத முனியப்பன் கோயில் இருக்க கோழி என்னது? சாமி சேவலா? அது என்ன? அது நாம என்ன மாதிரி குறிச்சி கேட்டா சொன்னோம். வாக்கு கேட்பாங்களா? ஓ, பாருங்க எவ்வளவு பெரிய சேவல். கோயிலுமே சாமி வாக்கு சொல்லுவாங்க, அர்த்தம் வாங்க சொல்லுவாங்க. இந்த கோயில் பெருமையான சாவல் தான். நாங்க அதே மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு வரோம். இது சொல்லணும்னா எப்படின்னா, நம்ம என்ன கேட்கற காரியம் கேட்ட நிறைவேறணும்னா மேல போனோம்னா பல மணி பிள்ளைகிட்டு நடந்துவோம். ஆவணம்னா நம்ம படுத்துங்க, அப்படி படுத்து. இது வாக்குகளோட சேவல். அது வாய் மூலமா சொன்னா பொய்யாவோட இருக்கும், வாயில அடிச்சவங்க மூலியமா நாங்க கேட்கறோம். குறி செல்லும் சேவல். யாராவது வாக்கு கேட்டு குறி சொல்லி கேட்டு வந்தாங்கன்னா இது அதோட செய்கையால் குறி சொல்கிறது. ஊராக சேர்ந்து ஒரு 2006 கோயில் எடுத்துட்டாங்க. திருப்பி இந்த கோயில் இங்கே வரும். மறுபடியும் சாமி இங்கே அந்த கிணத்துல வச்சு மூடறதுனால அதை எங்கேயும் போகல. இங்கே தான் இருந்துச்சு, சொந்தக்காரம் போகிற மாதிரி போகிற நிலைங்கிறானே சொல்லி இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு தகுந்த ஒரு மனசுக்கு வேண்டி ஊராரெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு
அவர் நன்கொடையாக வசூல் பண்ணி கோயில் கட்டலாம்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட் போட்டாங்க. இங்கே எல்லாம் ஊரில் இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. சிறப்புண்ணா. ஒரு 4 லட்சத்தை கட்டியிருக்காங்க. 4 கோடி ரூபா. பரவாயில்ல. சீட்டு வந்து ஒரே இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்று பண்ணியிருக்காங்க. கிரானைட் கல்லு ஒரு ஆளு, கிரானைட் ஒரு இதான் ஒரு ஆளு, இப்படி ஒரு இடம் போட்டு கேட்கற பொருள் அவங்க இறைத்தொண்டா பண்ணியிருக்காங்க. உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுயா, நீ 1000 ரூபாய் கேட்டோம் உங்களுக்கு கேட்கன்னு வரும். நீ வந்து 2000 ரூபாய் கொடுக்கணும். அதான் இப்படி எங்களுக்கு நீங்க அவங்க போய் ஒட்டுறது எல்லாம் ஆண்டவனுடைய அருள் தான். ஊர் மக்களால் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நல்லா சிறப்பாக கட்டியிருக்காங்க பாருங்க. தரை கூட எல்லாம் வந்து கிரேட் தான் போட்டிருக்காங்க. ஆண்டவன் தொண்டுல காய் கொடுத்துக்கிறேன். அதே போடுங்க காய். பாதமுனியப்பன். 5 பேர்ல ஒரே பேர். 5 பேர்த்துல ஒரு மூத்தாள். நடுவில் இருக்க மூத்தாள் இவர்தான் பெரிய முனியப்பன், ராஜமுனியப்பன். இது கயிறு இருக்குன்னா கட்டுறது வந்து கைகள் படிச்சுட்டு அதுன்னு சொல்லி அதையும் தனித்தனி கவரை இருக்கும். அவங்க என்ன குறையா அந்த மாதிரி எல்லாமே ஒரே கவர் தான். நாங்க அதுக்கிட்ட சொல்லிட்டு முறையிட்டு அதை மூலியமா தான் கட்டணும். கயிறு வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு தலைவலின்னு சொல்லி நாங்க அதை வச்சு கட்டுவோம். வகுத்துலைன்னு சொல்லி இப்படி கட்டுவோம். ஆனா வேற எல்லாம் வந்துட்டியா தலைவலி கவரே வகுத்துலி கவரு அப்படி தனித்தனியா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி சொல்லுவாங்க. அங்க எல்லாம் ஒரே கவர் தான். அதை கிட்ட சொல்லிட்டு நம்ம கலர் எதுக்குன்னா கலர் வந்து ஒரு கலர் பிடிக்கும். அந்த அம்மாவை கை கால் வெளியுங்கிறாங்க. கட்டுறதுன்னா கட்டுவேன். காலில் கட்டுறதா கருப்பு தான் காலில் கட்டணும். இதுன்னு கையில் தான் கட்டணும். ஆனா வந்து இப்ப என்ன கால் வலிக்குதுங்கிறாங்க கை கட்டணும். அவங்க பாதம் வச்சு கட்டணும். காட்டுவீங்க. கூடுதல் சிறப்பு என்னன்னா இந்த குடிப்பழக்கத்துல இருக்கவங்க இங்க கயிறு கட்டிக்கிட்டு குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுன்னா இங்க கயிறு கட்டுறாங்க. நண்பர்களே, இந்த கோயிலுக்கு நீங்கள் தவறாமல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேறுன்ட்டு இங்கே இருக்க பக்தர்களும் நான் அடியேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எங்களது கிரீன் டீ சேனல் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.